சக்கரபாணி மணிகண்டனுக்கு எதிராக தீட்டின திட்டம் தோல்வி அடைஞ்சு அவனே குளத்துல முங்கி எந்திரிக்க வேண்டியதா போச்சு அப்படிங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மந்திரி கிட்ட இதெல்லாம் சொல்லவும் மந்திரி நக்கலா இந்த அரண்மனையில ஒரு பாதாள அறை ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னா சரி அப்படின்ட்டு எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னதும் உன்னை கைத்து கட்டி உள்ள இறக்கத்தான் அப்படின்னு மந்திரியும் சொல்ல சக்கரபாணி ஏதோ ஒரு விஷயம் அபத்தமா முடிஞ்சிருச்சு அதுக்கு போய் அப்படின்னு சக்கரபாணி சொல்லவும் ஒரு விஷயமா அபத்தமா பண்ணிருக்க எத்தனையோ விஷயத்தையும் அபத்தமா தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மந்திரி கடுப்பாக சக்கரபாணி நீங்க செஞ்ச வேலையை செய்யறது இப்படிதானே ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதும் ஆயிருக்கான நீ பண்ணது ரொம்ப அபத்தமா இருக்குடா அப்படின்னு மந்திரியும் சொல்றான். அதுக்கு சக்கரபாணி அந்த வீணா போன மயக்க பொடியும் அப்ப அடிச்ச காத்து தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உனக்கு மயக்க பொடி இல்ல மயக்க வெடி வச்சதுன்னா கூட ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு மந்திரி சொல்ல அதே நேரம் சக்கரபாணி மணிகண்டன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு எச்சரிக்கை பண்றான். அந்த இடத்துக்கு வர மணிகண்டன் என்ன ரெண்டு பேரும் ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டது ரெண்டு பேரும் அதிர்ச்சியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மந்திரி சொல்றாரு ரகசியம் எதுவுமே இல்லாத ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தானே என்னோட மனசு அப்படிங்க அப்படி இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு மணிகண்டன் சொல்லவும் மந்திரி என்ன கேட்க மணிகண்டன் அதுக்கு அப்படி எனக்கு தோணுதுன்னு நான் சொல்லலையே அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு. மந்திரி சிரிச்சுட்டே சமாளிக்கிறான். உடனே மணிகண்டன் சொல்றாரு நல்ல விஷயங்கள் நல்லதுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் கெட்ட விஷயங்கள் படுகொலியில வீழ்த்துற சரித்திரம் எல்லாம் இருக்கு அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி சக்கரபாணி ராத்திரியில அரண்மனை சுத்தி வருதும் ராத்திரில போய் குளத்துல குளிக்கிறதும் ஒன்னும் சரியா படல அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு நேத்து நடந்தது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மணிகண்டன் சொல்லிட்டாங்க. அந்த கிளம்ப ரெண்டு பேருமே பேரஞ்ச மாதிரி பாக்குறாங்க. சக்கரபாணி மந்திரி கிட்ட இப்ப மணிகண்டன் சொல்லிட்டு போனதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கவும் நான் என்ன பள்ளிக்கூட வாத்தியாரா உனக்கு எல்லாத்தையும் அர்த்தம் சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு மந்திரி அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல இவன் புலம்பிட்டு இருக்கப்போ அங்கிருந்து போற மந்திரி விட்டி பம்பரை விட்டி இவனை சொல்லிட்டு போக இவன் திருப்பி இவரை வந்து விட்டின்றான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.